இந்த 26 நாட்கள் கன்னி ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை காணவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான், 9ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அவ்வாறு தன பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து அமர்கின்றார். பொதுவாக சுக்கிரன் 10ல் அமர்வது யோகம் அல்ல கோச்சார ரீதியாக. ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்கு. காரணம், உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி, 9க்குரியவர். 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் அதிபதி. பொதுவாக 9க்குரியவர் 10ல் அமர்வதோ 10க்குரியவர் 9ல் அமர்வதோ ஒரு வகையில் அது மிகப்பெரிய யோகத்தை தரும். அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று கூறுவோம். அந்த அமைப்பில் பார்க்கணும், ராசிக்கு 9க்குரிய சுக்கிர பகவான் 10க்கு வந்து அமர்கின்றார். அவ்வாறு பொதுவாக சுப கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற தோஷத்தை பெறுவார்கள். 10ல் உங்களுக்கு குருவும் அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது சுக்கிரன் அமர் 2 சுபகிரகங்களும் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் 9க்குரியவர், 9க்குரியவர் 10ல் அமர்வதனால் உங்களுக்கு அது பொருளாதாரத்தில் உயர்வுகளை கொடுக்கும். அதே சமயத்தில் சில புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கவனமும் வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று இந்த சுக்கிர பயிற்சி 26 நாட்கள் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வார்த்தையிலே இனிமை இருக்கும், கோபம் இருக்காது. ஆகையால் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் என்று சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். பொதுவாக சுக்கிரனுடைய ஆதி தேவதையோ லட்சுமியின் அருளை பெற்றாலே அது வாழ்க்கையில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது நாம் அறிந்ததே. அவ்வாறு சுக்கிரன் லட்சுமியோடைய அருளை பெற்று தருவார். குருவோடையும் சேர்க்கை பெறுகிறார். உங்களுக்கு அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 10ல் சுக்கிரன் அமர்வதினால் பொது பலனாக மிதுன ராசிக்கு பொருளாதார உயர்வுகள் இருக்கும். அதே சமயத்தில் புதிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் செய்வதன் மூலம் அப்பொழுது கவனம் வேண்டும். அதுக்கு உபகரணங்கள் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தோஷம் கேந்திராதிபதி தோஷம் என்பதனால் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். ஆனால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற, பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற, செயல்படுத்துகின்ற முயற்சியிலே நல்ல விதமான யோகத்தை தான் பெறுகிறது. இதுவே பொதுவனாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் நன்றாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ல் குருவும் இருக்கின்றார், சுக்கிரனும் இருக்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுகின்றார்கள். ஆகையால் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவது பொழுது ஜாதகம் சாதகமாய் இருந்தாலும், கொஞ்சம் சாதகம் என்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும். மனம் குழப்பிவிடும். கோச்சாரம் என்றால் அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மனம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சில விஷயத்தில் பேராசைப்படுவீர்கள். 10ல் சுக்கிரன் இருப்பதனால் பெரிய அளவில் லாபம் வரும். பங்கு சந்தையிலோ பிட்காயின் போன்றவற்றிலோ உங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய ஆசைப்படுவீர்கள். அதற்கான வழிகாட்டுகள், தவறான வழிகாட்டுகள் மற்றவர்களிடம் உங்களுக்கு வர செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நடக்கின்ற தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஆனால் புதிய தொழில், புதிய வியாபாரம் இப்படி போட்டால் 1க்கு போட்டால் 10 கிடைக்கும், 10 போட்டால் 100 கிடைக்கும் என்று முயற்சிகள் எடுத்து என்றால் நீங்கள் பிரச்சனையைத்தான் எதிர்கொள்வீர்கள் என்பதை கவனத்தில் குறித்துக் கொள்வது நல்லது. வரவுகளை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற துறை ரீதியாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற இருக்கிற வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். அது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தையிலே கொஞ்சம் கவனம். சில பொறுப்புகளை உங்களிடம் கொடுப்பார்கள், அவற்றில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருப்பீர்கள். உங்களுடைய எதிர் இனத்தினரால், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக எதிராக சதி செய்யக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே வார்த்தையிலே மிக மிக கவனம் வேண்டும். சுக்கிரன் குரு பகை கொண்டவர்கள் சேர்க்கை பெற்று 10ல் இருப்பதனால். ஆகையால் துறை ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் கவனமாக இருங்கள். கலைத்துறை என்று பார்க்கின்றவர் படைப்புகள் வெளியிடுவதில் சில சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள். பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளும். பொருளாதார பிரச்சனைகள் எதிரொலிக்கும்.
இவற்றிலே புதனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபத்தில் இருந்தால் வக்ரமாக இருக்கிறார், இவற்றில் சனியும் வக்ரமாக இருக்கின்றார் என்று கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் அவங்களுக்கு கலைத்துறை பெரிய முதலீடு செய்யக்கூடியது. அந்த இடத்தில் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பண விஷயத்தில் கவனம். ஆகையால் துறை ரீதியாக கலைத்துறையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசியல் என்று பார்க்கின்ற ஆரோக்கியமற்ற நாட்களாக இந்த 26 நாட்கள் இருக்கின்றது. பெண்களால் பிரச்சனை வரும். அரசியல் தலைவர்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டு நீங்கள் அவற்றில் பெரிய அளவில் பிரச்சனைகள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எனவே இந்த தருணங்களில் அரசியலை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை சுக்கிரன் 10ல் இருப்பதனால் அவற்றில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. குடும்பஸ்தானத்திற்குரியவர் 10ல் இருக்கின்றார். ஆகையால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். சுபகிரகத்தோடு தான் குரு தேவகுரு சுக்கிரன் அசுகுரு என்றாலும் அவர்களிலே குரு உங்களுக்கு 7க்குரியவர். ஆகையால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் என்று மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த 26 நாட்கள். திருமணமாகாத சகோதரி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்குரிய முயற்சியிலே குருவும் பலமாக இல்லை, 10ல் இருக்கின்றார். சுக்கிரனும் 10ல் இருப்பது சிறப்பல் என்று திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகமாக இந்த 26 நாட்களுக்கு பிறகு சுக்கிரன் 11க்கு வந்த பிறகு கலத்திரக்காரனான சுக்கிரனும் பலம் பெறுவார். எனவே இப்பொழுது உங்களுக்கு திருமண முயற்சி சாதகமே இல்லை. காதலை பொறுத்தவரை காதலை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவிலே பிரச்சனை எவையும் இல்லை. இருப்பினும் செவ்வாய் உங்கள் ராசியிலே அமர்வார், கோபத்து வரும். ஆகையால் காதலிலே சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுக்கிரன் குருவோடு வேறு சேர்க்கை பிரிகிறார். பகை கொண்ட செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து இந்த 26 நாட்கள் காதலில் மிக மிக எச்சரிக்கையாக காதலித்து கொண்டிருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய காதலியோடும் காதலனோ அவர் சொல்வதையும் கொஞ்சம் கேட்டுக்கொள்வது நல்லது. புதிய காதல் வெளிப்படுத்தலாமா வேண்டாம். இந்த தருணம் என்பது ஒரு பொதுவாக பார்க்கும் சுக்கிரன் சாதகமாக இல்லை. காதலை பொறுத்தவரை சொன்னாலும் அது சில பிரச்சனை தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுவே கன்னிராசிக்குரிய சுக்கிர பயிற்சி பலாபலன். இந்த பயிற்சியில் உங்களுக்கு சாதகமும் இருக்கின்றது, புதிய முயற்சியிலே கவனமும் தேவை. இதுதான் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்றது. நலம் பெறுக வளம் பெறுக.